வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து ஒரு லேப்டாப் வாங்க போகிறோம். இந்த லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி மாடல் லேப்டாப்லாம் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி லேப்டாப்லாம் வேண்டான்ட்டு சொன்னேன், அதுக்கப்புறம் கடைசியில் எந்த லேப்டாப் நான் வாங்கினேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா நீங்கள் எந்தெந்த கான்ஃபிகரேஷன்லாம் பார்க்கணும், எந்தெந்த ஃபியூச்சர்லாம் லேப்டாப்பில் இருக்கா பார்க்கணும், அப்படி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேப்டாப் வாங்கணும் அப்படி முடிவு பண்ணோன்னே எந்த பிராண்டில் லேப்டாப் வாங்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு வந்து நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணேன் எந்த பிராண்டு லேப்டாப் பெஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் பேஸ்டு லேப்டாப் தான் நான் வாங்கணும்னு ப்ரிஃபர் பண்ணேன். அதில் விண்டோஸ் பேஸ்டு லேப்டாப் எது பெஸ்ட்டு அப்படின்ட்டு போட்டிருந்தது பார்த்திங்கன்னா டெல், ஹெச்பி இந்த ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று பெஸ்ட்டு. அதாவது ஒரு வெப்சைட்லேயும் டெல் வந்து ஃபஸ்ட்டில் இருந்தது, அது இன்னும் வேறு வெப்சைட்டில் டெல் வந்து செகண்டில் இருந்தது. அந்தமாதிரி ஒரு வெப்சைட்லேயும் ஒரு டிஃபரிங் இருந்தது. அதாவது ஹெச்பி ஃபஸ்ட்டில் இருக்கும், இல்லை டெல் ஃபஸ்ட்டில் இருக்கும், அந்தமாரி டிஃபர் இருந்தது. அதனால் நான் வந்து பிளான் பண்ணது என்னென்னா டெல் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணேன். டெல்லில் வந்து என்ன மாடல் வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது இன்ஸ்பிரான் சீரீஸ் வாங்கலான்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க. சரி, இன்ஸ்பிரான் சீரீஸில் எந்தமாதிரி மாடல் வாங்கலான்ட்டு நான் சர்ச் பண்ணும்போது 3501 இன்ஸ்பிரான் சீரீஸில் 3501 மாடல் பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு i3 i5 ப்ராசஸர் இருக்குது. i3 ப்ராசஸர் i5 ப்ராசஸரில் i3 ப்ராசஸருக்கும் i5 ப்ராசஸருக்கும் எக்ஸ்ட்ரா 8000 அந்தமாரி தான் டிஃபரிங் வருது ப்ரைஸு. அதனால் வந்து i5 ப்ராசஸரே போகலாம் அப்படின்ட்டு i5 ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட் வந்தது. என்ன ஃபஸ்ட்டு வேரியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா 8GB ரேம், அதுக்கப்புறம் 1TB HDD, அதுக்கப்புறம் 256 SSD, அதாவது 256GB SSD, அதுக்கப்புறம் i5 ப்ராசஸர் 11th ஜென்ரேஷன். இந்த ப்ராசஸர் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு 56 சொன்னாங்க. 56 கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வேறு இன்னொரு மாடல் பார்த்தா 54க்கு உங்களுக்கு இதே, அதாவது 1TB HDD, அதுக்கப்புறம் 256 SSD, அதுக்கப்புறம் உங்கள் 4GB ரேம். அதாவது 8GB ரேம்னா 56 சொன்னாங்க, 4GB ரேம்னா 54 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் என்ன பார்த்தா, இன்னொரு மாடல் வந்து 512GB SSD, அதுக்கப்புறம் 8GB ரேம். அது வந்து 58, அதாவது 58னா அது ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருந்தது, ஆனாலும் 58 சொன்னாங்க. சரி, நம்ம வந்து 56 போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். 56 எல்லாமே பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு டெல் டீலர்கிட்ட போனேன். டெல் டீலர் அது வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும்ன்ட்டு நிறையா பேர் சொன்னாங்க. அதனால் டெல் டீலர்கிட்ட போனேன். அந்த எங்கே இருக்குது அந்த டெல் டீலர், அது எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே டெல் டீலர்கிட்ட போன பேர் என்ன, அதாவது இன்ஸ்பிரான் சீரீஸ் நான் சொல்லும் போது அவங்க வந்து ஓஸ்ட்ரோ சீரீஸ் போங்க அப்படி சொன்னாங்க. ஏன்னா ஓஸ்ட்ரோ சீரீஸ் லேட்டஸ்டானது இப்போ ஒரு மாடல் வந்திருக்கு 3500 அப்படி சொன்னாங்க. 3500 அப்படின்ட்டு மாடல் வந்து வேறு ஒரு ரீட்டைல், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர், அதாவது டெல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்லலாம் கேட்டால் அவங்க வந்து இந்தமாரி மாடல்லாம் ஓல்டு மாடலு, இது வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் 3501 அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 3500 அது அந்த டெல் டீலர்கிட்ட சொன்னோம், இது வந்து ஓல்டு மாடல் சொல்கிறாங்கன்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இப்போ தான், அதாவது டெல் டீலர்கிட்ட தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்திருக்கு, இதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி, அது கான்ஃபிகரேஷன் என்னென்னு பார்த்தா அதே தான் 1TB HDD, அதுக்கப்புறம் 256 SSD, அதுக்கப்புறம் அதில் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இருக்குது சொன்னாங்க. அதாவது 56க்கு ஒரு மாடல் சொன்னல, அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இல்லை. அதாவது என்ன மாடல் பார்த்தா 3501ல் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இல்லை, இதில் வந்து 3500ல் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இருக்குது அப்படி சொன்னாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ரீடருக்கு 53 தான் சொன்னாங்க. 53 சொல்லிட்டு 52 கூட நாங்கள் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. 52,000க்கு இவ்வளோ கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்கே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து ரிவ்யூஸ் அந்தமாதிரி பார்க்கும்போது ரிவ்யூஸில் வந்து டெல் லேப்டாப்ஸை வந்து அதாவது வித்தின் ஃபியூ மந்த்து இல்லைனா வித்தின் இயர் அந்தமாரி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அந்த டெல் லேப்டாப் பவர் பட்டன் வந்து பவர் ஆன் பண்ணாலும் பவர் ஆன் ஆகாது அப்படின்ட்டு நிறையா பேர் ப்ராப்ளம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் வந்து ஒரு பயமாக தெரிஞ்சுது. அதாவது ஒரு லேப்டாப் வாங்கினா இந்தமாரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கப்புறம் திருப்பி சர்வீஸ் சென்டர் போய்ட்டு 1 இயர்க்குள்ளே சர்வீஸ் சென்டர் போச்சுன்னா நல்லா இருக்காதுட்டு அது கொஞ்சம் ஒரு பயமாக தெரிஞ்சுது டெல் லேப்டாப்பு வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் டெல் லேப்டாப்பை பற்றி விசாரிக்கும் போது டெல்லோட ஹெச்பி தான் நிறையா மார்க்கெட்டு ஷேர்லாம் நிறையா இருக்குது, மார்க்கெட்டில் நிறையா விற்கிறது ஹெச்பி தான் அப்படின்ட்டு நிறையா பேர் சொன்னாங்க.
அதுக்கப்புறம் ஹெச்பியே போகலாம் அப்படி சொல்லி ஹெச்பியை ப்ரிஃபர் பண்ணலான்னு நினச்சி போனேன். ஹெச்பி பார்க்கும்போது ஹெச்பியில் ஒரு பேசிக்கான ஒரு மாடல் பார்த்தேன். பேசிக்கான மாடல் பார்க்கும்போது i3, i5 ஒரு என்னென்று பார்க்கும்போது i3க்கும் i5க்கும் ஹெச்பியில் நிறைய டிஃப்ரெண்ட். ஹெச்பி வந்து காஸ்ட்லியாக இருந்தது டெல்லோட. ஹெச்பி காஸ்ட்லியாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து நல்லா உழைக்கும், நல்லா உங்களுக்கு லாங் லைஃப் தரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி ஹெச்பியே பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஹெச்பியில் வந்து இப்போது பெவிலியான் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகின சீரீஸ் பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேம் போட்டிருந்தாங்க. 16 GB ரேம் லேப்டாப் வந்து மற்ற கம்பெனி இல்லை டெல்லில் அதுக்கப்புறம் ஹெச்பி எந்த கம்பெனியாக இருந்தாலும் 16 GB ரேம் லேப்டாப்பு 1.5 லட்சம் தான் இருந்தது. அதாவது 1.5 lakhs தான் இருந்தது. 1.5 lakhs இருக்கும்போது இது என்ன 16 GB ரேம் அதுக்கப்புறம் 512 GB SSDக்கு வர கொடுத்துருந்தாங்க. அது என்ன ப்ரைஸ் பார்த்தா 63 போட்டிருந்தது ஆன்லைனில். சரி 63 போட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு 16 GB ரேம் தராங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அது ஒரு ஹெச்பி ரீட்டெய்லர் அதாவது ஹெச்பி எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்லேயே போனேன். ஹெச்பி எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாடலோட இன்னொரு ஒரு ஓல்டர் வெர்ஷன் இருக்குது. அது வந்து i5 10th ஜென்ரேஷன் அவங்க சொன்னது. அதில் வந்து 4G சிம் சப்போர்ட் அந்தமாரிலாம் இருக்குது, எக்ஸ்ட்ரா சப்போர்ட்லாம் இருக்குது சொன்னாங்க. ஆனாலும் இந்த மாடல் அதாவது இப்போ நான் சொன்னேன்ல பெவிலியான் அது மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா dv0053TU இந்த மாடல் தான் நான் பார்த்தது. அந்த மாடல் இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கான்ஃபிகரேஷன் எக்ஸ்ட்ராவே இருந்தது. அதாவது சைஸும் ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருந்தது. அந்தமாரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அந்தமாரி நிறையா ஒரு ஃபியூச்சர் இருந்தது. அதுக்கப்புறம் 16 GB ரேம் தான் ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சர் அதில். அதுக்கப்புறம் i5 11th ஜென்ரேஷன் ப்ராசஸர் வேறு. இந்த ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேமு எல்லாமே கொடுக்குறாங்க. என்ன மெமரி சைஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுவும் எஸ்எஸ்டி தான் தராங்க. அதனால் பூட்டிங்லாம் நல்லா ஸ்பீடாக இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுது. பூட்டிங்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃப் டைம் அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ அதாவது வேறு யாராவதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா i3 i5னா i3 வந்து நீங்கள் ஒரு 40,000 பட்ஜெட்குள்ளே லேப்டாப்ஸ் பார்க்குறீங்கன்னா i3 பார்க்கலாம். i5 வந்து நீங்கள் வந்து ஒரு 49 அதாவது ஒரு 50,000 லேப்டாப் பார்க்குறீங்கன்னா i5 போகலாம் நீங்கள். சரிங்களா, இதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபைனலாக ஹெச்பி லேப்டாப் வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். ஹெச்பி லேப்டாப் வாங்கலாம் அப்படி முடிவு பண்ணும்போது எந்த ஷோரூமில் வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது ஃபோரமால் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் ஜோனியம் அதுக்கப்புறம் வந்து ஃபீனிக்ஸ் மால் இந்த 3 ஷோரூமில் இந்த 3 மாலில் ஏதாவது ஒரு ஷோரூமில் தான் வாங்கணும் அப்படி முடிவு பண்ணேன். இந்த மாலில் வந்து நேர்லேயும் போனேன் அதுக்கப்புறம் ஃபோன்லேயும் விசாரித்தேன். ஃபோரமால் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ஜோனியம் இருக்கிற ஷோரூம் வந்து எந்த ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு கிஃப்ட் இல்லைட்டு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து ஃபீனிக்ஸ் மால் போனேன். ஃபீனிக்ஸ் மாலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 63க்கு வாங்கினேன் நான். 63க்கு வாங்கி அவங்க வந்து என்ன தந்தாங்க கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு RMKV கூப்பன் 1000 rupees கூப்பன் தந்தாங்க. அது வந்து அவங்க தந்ததாட்டு இல்லை, அது வந்து அந்த மாலில் வந்து எந்த கடையில் நீங்கள் வந்து 5,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 1000 rupees RMKVயில் என்ன ஒரு ட்ரெஸ்ஸஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். அந்தமாரி ஒரு கூப்பன் தந்தாங்க. மற்றபடி எந்த ஒரு கிஃப்ட்டும் தரல, லேப்டாப் மட்டும் தான். எதனால் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து இப்போது ஒரு 1 week மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது February 24, 2021 இப்போ தான் ரிலீஸ் ஆன ஒரு போன வாரம் ரிலீஸ் ஆன லேப்டாப்பு. அதனால் எந்த ஒரு கிஃப்ட்டுமே இல்லைட்டு சொல்லிட்டாங்க. சரி நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் நல்லா தான் இருக்குது இந்த லேப்டாப்புக்கு, அதான் நம்மளுக்கு முக்கியம்ட்டு இந்த லேப்டாப்பை வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் வீடியோ அதுக்கப்புறம் கம்பேரிசன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தியில் வந்து அன்பாக்சிங் மட்டும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மற்றபடி தமிழ் இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த லேப்டாப் நீங்கள் வாங்குறதா இருந்தால் நல்லதாக இல்லையாட்டு உங்களுக்கு 1 month யூஸ் பண்ணிட்டு கூட உங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா, இப்போ இந்த இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி.